வணக்கம், நீங்க பார்த்துட்டு இருக்க டெக் தமிழ் சேனல். இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஆப்பிள் அவங்களோட எஜுகேஷன் ஆஃபரை ஆஃபிஷியலி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 2025 என்ன மாதிரியான ஆஃபர்ஸ் இருக்கு, அட் த சேம் டைம் இந்த டிஸ்கவுண்ட் யூஸ் பண்ணி நீங்க மேக் இல்லாட்டி ஐபேட் வாங்குறீங்கன்னா ஒரு 5 டிப்ஸ் சொல்றேன். தென் என்ன மேக் புக் மாடல் எடுக்கலாம் அப்படிங்கிற என்னோட சஜஷன். இது எல்லாமே இந்த வீடியோவில் இருக்க போகுது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்படியே ஸ்கிப் பண்ணா கூட அந்த 5 டிப்ஸை மட்டும் பார்த்துருங்க. ஓகே, நவ் லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அண்ட் ஓகே கேஸ், இப்போ இந்த ஆஃபரை பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்கள் இந்த ஆப்போட எஜுகேஷன் டிஸ்கவுண்ட்டை யூஸ் பண்ணி எந்த ப்ராடக்ட் வாங்கினீங்கனாலும் நோ காஸ்ட் இஎம்ஐ கிளைம் பண்ண முடியாது. அதே மாதிரி கேஷ்பேக் டிஸ்கவுண்ட், பேங்க் அந்தந்த பேங்க் கேஷ்பேக் கொடுப்பாங்க இல்லையா, அதையும் உங்களால் கிளைம் பண்ண முடியாது. இந்த எஜுகேஷன் டிஸ்கவுண்ட் மட்டும்தான், அடிஷனல் டிஸ்கவுண்ட் எதுவுமே உங்களுக்கு வராது. சரி ஓகே, இப்போ இந்த ஆஃபர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் மேக் புக்கு சொல்லிடுறேன். மோஸ்ட் ஆஃப் த மேக் புக்ஸுக்கு உங்களுக்கு 10% அப்படிங்கிறது கேஷ் டிஸ்கவுண்ட்டாக கொடுக்குறாங்க. ஸோ இது பெர்சன்டேஜில் இருக்கிறனால நீங்கள் ஹையர் ஸ்பெக் போக போக உங்களுக்கு நிறைய அமௌண்ட் நீங்கள் சேவ் பண்ணலாம். பட் மினிமம் கேரண்டி உங்களால் 10,000 ரூபாய் சேவ் பண்ண முடியும். ஆல்சோ ஆப்பிள் ஒவ்வொரு வருஷமும் ஃப்ரீ ஏர்பாட்ஸ் தான் கொடுப்பாங்க. பட் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. லைக் நீங்க ஏர்பாட்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஆப்பிளோட கீபோர்ட் மவுஸ் அதையும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம், which is a good offer. இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நீங்க ஃப்ரீயா வாங்கிக்கலாம். அந்த MacBook கேஷ் டிஸ்கவுண்ட் போக இது எக்ஸ்ட்ரா பெனிஃபிட். அண்ட் இப்போ நெக்ஸ்ட் Mac Miniக்கு பார்த்தோம்னா உங்களுக்கு 10,000 ரூபாய் அப்படிங்கிறது கேஷ் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அதை தாண்டி உங்களுக்கு ஏர்பாட்ஸ் எல்லாம் இதுல ஃப்ரீயா வராது, வெறும் கேஷ் டிஸ்கவுண்ட் மட்டும் தான். பட் ஐ கேரண்டி யூ உங்களால இவங்க கொடுக்குற பிரைஸுக்கு வெளியில Flipkart or Amazonல வாங்கவே முடியாது. ஏன்னா கிட்டத்தட்ட 50,000 உங்களால Mac Mini M4 வாங்கிக்க முடியும், which is a good deal. And Mac Studio பொறுத்த வரைக்கும் அதே தான், உங்களுக்கு 10% அப்படிங்கறது ஆஃப் பண்றாங்களே தவிர இதுக்கு உங்களுக்கு ஏர்பாட்ஸ் அதெல்லாம் ஃப்ரீயா வராது. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் iMac அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு 10% கேஷ் டிஸ்கவுண்ட் கிடைக்குது. அது போக உங்களுக்கு AirPods 4 ANC, நீங்க Mac மாடல் எது வாங்கினாலும் AirPods 4 ANC கிடைக்கும். Now coming to iPad, so most of the iPadsக்கு உங்களுக்கு 10% அப்படிங்கிறது கேஷ் டிஸ்கவுண்ட் வந்துரும். தென் உங்களுக்கு AirPods 4 நான் ANC மாடல்னா உங்களுக்கு iPadக்கு ஃப்ரீயா கொடுப்பாங்க. அப்படி இல்லாட்டி iPadக்கு Apple Pencil நீங்க ஃப்ரீயா வாங்கிக்கலாம். அண்ட் ஒரு சில ஐபேடுக்கு இந்த ஆஃபரும் கவர் ஆகாது. சோ அவ்வளவுதான் இதுல ஆப்பிள் அனௌன்ஸ் பண்ணிக்கக்கூடிய ஆஃபர்ஸ். சோ இப்போ 5 டிப்ஸ் சொல்றேன்னு சொன்னேன் இல்லையா, இன்னுமே நீங்க எக்ஸ்ட்ரா கேஷ் சேவ் பண்றதுக்கு, அதை ஒவ்வொன்றா பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் டிப், நீங்க ஃப்ரீ ப்ராடக்ட் சூஸ் பண்ணும்போது AirPods 4 ANC ஆர் நான் ANC சூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா AirPods 4 அப்படிங்கிறது பட்ஸ் இல்லாத மாடல். இதை நீங்க வெளியே போய் சேல் பண்றது ரொம்ப கஷ்டம். அப்படியே நீங்க சேல் பண்ணாலும் பிரைஸ் கொஞ்சம் கம்மியா தான் போகும். பிகாஸ் ஆல்ரெடி நிறைய பேர் வாங்கிட்டு இதை விற்க முடியாம திணறிட்டு இருக்காங்க. சோ பெட்டர் சாய்ஸ் ஆப்பிளோட கீபோர்டு வாங்குங்க. மேஜிக் கீபோர்ட் வித் டச் ஐடி, அது ஒரு 14,500 எம்ஆர்பி பிரைஸ் வரும். உங்களால ஈஸியா அதை ஒரு 12,000 13,000 ரூபீஸ் சேல் பண்ண முடியும் சீல்டு பேக்கோட வச்சிருந்தீங்கன்னா. ஏர்பாட்ஸை விட நீங்க சீக்கிரமா சேல் பண்ணலாம், விலை அதிகமாகவும் சேல் பண்ணலாம். இன் கேஸ்ல விற்க போறீங்கன்னா, நீங்க யூஸ் பண்ண போறதுன்னா எனக்கு தெரிஞ்சு ஏர்பாட்ஸ் ப்ரோக்கு நீங்க அப்கிரேட் பண்ணி எடுக்கிறது ஒரு பெட்டர் ஆப்ஷன். ஒரு 7,000 8,000 கொடுத்தீங்கன்னா நீங்க ஏர்பாட்ஸ் ப்ரோ ANC எடுக்க முடியும், which is a good deal. அண்ட் இப்போ ரெண்டாவது டிப், இன் கேஸ்ல நீங்க MacBook Airல 512GB வேரியன்ட் சூஸ் பண்ண போறீங்கன்னா அந்த MacBook உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணும். பட் பாக்ஸுக்குள்ள உங்களுக்கு 35 வாட் டூயல் USB-C அடாப்டர் தான் கொடுப்பாங்க. பட் ஆப்பிளோட சைட்டை ஒழுங்கா கவனிச்சீங்கன்னா உங்களால ஃப்ரீயாவே 70 வாட் அப்கிரேட் பண்ணிக்க முடியும். சோ கண்டிப்பா அப்கிரேட் பண்ணி ஃபாஸ்ட் சார்ஜர் வாங்கிக்கோங்க. பிகாஸ் இதை நீங்க தனியா வாங்க போறீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும். அண்ட் மை பர்சனல் சாய்ஸ் டூயல் USB-C விட இந்த 70 வாட் பெட்டரான ஆப்ஷனா இருக்கும். பட் இந்த ஆஃபர் 512GB மட்டும் தான். அண்ட் மூணாவது டிப், இந்த ஸ்டூடெண்ட் ஆஃபர் கூடயே ஆப்பிள் கேர் பிளஸ்க்கு ஆஃபர் வரும். அட் த சேம் டைம் நம்மளுக்கு ஆப்பிளோட சாஃப்ட்வேர் எல்லாமே செம்ம டிஸ்கவுண்ட்ல கொடுத்துட்டு இருக்காங்க. சோ நம்ம கால்குலேட் பண்ணோம்னா ஆப்பிளோட 5 சாஃப்ட்வேர் சேர்த்து இப்போ 20,000 பண்டில் பண்ணி கொடுக்குறாங்க. பட் இந்த 5 சாஃப்ட்வேர் தனியா நீங்க பே பண்ணி வாங்குனீங்கன்னா 62,000 ரூபாய் காஸ்ட் ஆகும். சோ அதை வந்து உங்களுக்கு 20,000 கொடுக்குறாங்க. FCP மட்டுமே நீங்க வாங்குறீங்கன்னா அதுவே ஒரு 30,000 கிட்ட வரும். சோ என்ன கேட்டா இந்த சாஃப்ட்வேர்ல நீங்க ஆல்ரெடி யூஸ் பண்ணி பழக்கப்பட்டிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல இதை காசு கொடுத்து வாங்குறது ஒரு பெட்டரான ஆப்ஷன். சோ இந்த எல்லா ஆப்பிளோட சாஃப்ட்வேருமே லைஃப் டைம் சப்ஸ்கிரிப்ஷன். சோ கண்டிப்பா நீங்க கொடுக்குற காசுக்கு ஒர்த்தா இருக்கும். அண்ட் நாலாவது டிப் நான் உங்களுக்கு சொல்றது, நீங்க என்கிரேவிங் மாதிரி பண்றீங்க அப்படின்னா தயவு செஞ்சு பண்ணாதீங்க. பிகாஸ் நீங்க ரீசெல் பண்றது கஷ்டம். ஃபியூச்சர் நீட்ஸ் எப்படி இருக்கும்னு தெரியாது. இன் கேஸ்ல வித்துட்டு அப்கிரேட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களால பண்ண முடியாது. யாருமே என்கிரேவ் பண்ணதா வாங்க மாட்டாங்க. அட் த சேம் டைம் எங்க வீட்ல நாங்க என்ன பண்ணுவோம்னா, ஏர்பாட்ஸ் இப்போ வாங்குறோம்னா அண்ணன் யூஸ் பண்ணிட்டு என்கிட்ட கொடுப்பாரு. சோ அந்த மாதிரி தான் நாங்க யூஸ் பண்ணுவோம். அப்படி யூஸ் பண்ணும்போது என்கிரேவ் பண்ணியிருந்தா அது ஒரு மாதிரி இருக்கும். பட் திஸ் இஸ் யுவர் பர்சனல் சாய்ஸ். என்னோட ஒப்பீனியன் உங்க கூட ஷேர் பண்றேன். அஞ்சாவது, நீங்க இஎம்ஐல ப்ராடக்ட் வாங்க போறீங்கன்னா கண்டிப்பா அந்த ஆப்பிள் சைட்டை விட்டுட்டு Flipkart and Amazonலையும் செக் பண்ணி பாருங்க. பிகாஸ் Flipkart Amazonல இஎம்ஐக்கு ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க. நோ காஸ்ட் இஎம்ஐ பிளஸ் உங்களுக்கு கேஷ்பேக் அப்படிங்கிறது கிடைக்கும். சோ அதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த ஆப்பிள் சைட்ல இருக்கக்கூடிய ஆஃபர் பெரிய விஷயமா தெரியாது. சோ இஎம்ஐல வாங்க போறீங்கன்னா கண்டிப்பா Flipkart Amazon செக் பண்ணி பிரைஸ் கம்பேர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா எங்க வாங்கலாம்ங்கறத டிசைட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலி என்னோட ரெக்கமெண்டேஷன், இப்போ நீங்க ஒரு ஸ்டூடெண்டா இருக்கீங்க, ஒரு லேப்டாப் வேணும் நான் கத்துக்கிறதுக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா
MacBook Air M4ல 512GB worth for money because இது நீங்க 512GB வாங்குனனால எப்படியும் ஒரு ஃபியூச்சர் 5-6 இயர்ஸ்க்கு நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். அரௌண்ட் 1.1 lakhs வரும் வித் எஜுகேஷன் ஆஃபர். இது இல்லாம ஏர்பாட்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கும். நீங்க ஏர்பாட்ஸ் ரீசேல் பண்றதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா ஒரு 95,000க்கு 512GB உங்களால வாங்க முடியும், which is a crazy deal. கண்டிப்பா நீங்க கன்சிடர் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட் உங்களால கொஞ்சம் பட்ஜெட்டை புஷ் பண்ண முடியும், சோ 1 lakhக்கு மேல இருந்தாலும் நான் வாங்கக்கூடிய ஆள் தான் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னோட ஒரே சாய்ஸ் MacBook Pro M4. இது வந்து எஜுகேஷன் ஆஃபர் போக 1.5 lakh வரும். இது இல்லாம அந்த ஃப்ரீ ப்ராடக்ட் உங்களுக்கு வரும். நான் இது சொல்றதுக்கு மெயினான விஷயம் இதோட பேட்டரி லைஃப் அவ்வளவு சூப்பரா இருக்கும். கிட்டத்தட்ட உங்களுக்கு 16 inch MacBook Pro-க்கு ஈக்குவலாவே வரும். ஆல்சோ இப்போ ரீசென்ட் மாடல்ல 3 Thunderbolt போட்டு அப்கிரேட் பண்ணிருக்காங்க. சோ அதனால இது பேஸ் வேரியன்ட்னே சொல்ல முடியாது. அது இல்லாம உங்களுக்கு மினி LED டிஸ்ப்ளே, 6 ஸ்பீக்கர்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு இந்த MacBook Pro-ல இருக்கு. உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு ப்ரோ எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இதோட பேஸ் வேரியன்ட்லயே உங்களுக்கு 16GB RAM 512GB SSD கிடைச்சது, which is a sweet spot. சோ கொஞ்சம் ஹெவியான டாஸ்க் பண்றீங்கன்னா இதுல உங்களுக்கு ஃபேனும் இருக்கும் MacBook Air கம்பேர் பண்ணும்போது. சோ கண்டிப்பா 1.5 lakhsக்கு இந்த மாடல் வேல்யூ ஃபார் மணியா இருக்கும். இல்ல ப்ரோ எனக்கு இன்னுமே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்னு கேக்குறவங்களுக்கு நீங்க either 14 inchல ஹையர் எண்ட் எடுக்கலாம், அதாவது M4 Pro சிப்போட வரது எடுக்கலாம். அது ஆல்மோஸ்ட் 1.8 lakhs வரும் வித் எஜுகேஷன் டிஸ்கவுண்ட். இது இல்லாம ஃப்ரீ ப்ராடக்ட் கிடைக்கும். இதுல M4 Pro ப்ராசஸர் இருக்கறனால உங்களுக்கு பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். அட் தி சேம் டைம் பேஸ் வேரியன்ட்ல 18GB RAM கொடுக்கறாங்க, which is a value for money deal. இல்ல அப்படினா நீங்க 16 inch MacBook Pro-க்கும் போலாம். அதுல பேஸ் வேரியன்ட்டும் நீங்க போலாம். இதுக்கு அப்புறமா உங்களோட நீட்ஸை பொறுத்து நீங்க அப்கிரேட் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணி உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி நீங்க MacBook எடுத்துக்கலாம். பேசிக்கா என்னோட சஜஷன் இதுதான். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலேயே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா அப்படியே லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஆப்பிள் ரிலேட்டட் கண்டென்ட் பார்க்கறதுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். We'll be right back.